தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 6 பார்க்கணும் இல்லையா? சரி. 91வது கொஸ்டின். இந்த நியூட்ரல் ஆர் ஃபெயின்ட்லி அல்கலைன் மீடியம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? நியூட்ரல் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சரி, நியூட்ரல் ஆர் ஃபெயின்ட்லி அல்கலைன். ஒன்னு நியூட்ரலா இருக்கும் சொல்யூஷன், அசிடிக்காவும் இருக்காது, பேசிக்காவும் இருக்காது, நியூட்ரலா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஃபெயின்ட்லி அல்கலைன், அதாவது கொஞ்சமா பேசிசிட்டி இருக்கு. அல்கலைன் அப்படின்னா அர்த்தம் பேசிக்னு அர்த்தம். அல்கலைன் மீடியம்ல இருக்கக்கூடிய KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிடைசஸ் அயோடைடு இன்டு அயோடேட். அயோடைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ மைனஸா? ஓகே, இதை என்னவா மாத்துதுன்னா ஆக்சிடைஸ் பண்ணி அயோடேட்டா மாத்துது. IO3 அப்படின்ற காம்பவுண்டா மாத்துது. IO3 மைனஸ் அந்த மாதிரி சொல்லி எழுதுவோம். Okay, the change in oxidation state of manganese in this reaction is so I மைனஸ் அப்படின்ற -1 அப்படின்ற ஆக்சிடேஷன் இருந்து இங்க என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கும். ஸோ -1 இருந்து +5 அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸை அது என்ன பண்ணிருக்கு? லாஸ் பண்ணிருக்கு இல்லையா? 6 எலக்ட்ரான அயோடைட் லாஸ் பண்ணிட்டு ஆக்சிடைஸ் ஆகி என்னவா மாறி இருக்குன்னா I+5 மாறி இருக்கு. ஆக்சிடேஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடைஸ் தானே ஆக்சிடேஷன். ஃபைன். இப்போ இந்த மாதிரி 6 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிட்டு அயோடேட்டா மாறணும்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுடைய மேங்கனீஸ் அப்படின்றது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ KMnO4ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்க்கலாமா? KMnO4ல உங்களுக்கே தெரியும் இல்ல, பொட்டாசியம் பர்மாங்கனேட்ல ஆக்சிஜனுக்கு -2 × 4 -8, பொட்டாசியத்துக்கு +1. அப்போ -8ல +1 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் -7 இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ண +7 வேணும். ஸோ மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. அப்ப இந்த ரெண்டும் கிடையாது, ஏன்னா +6ல கொடுத்துருக்காங்க. பொட்டாசியம் பர்மாங்கனேட்ல மேங்கனீஸ் +7ல இருக்கும். அப்ப +7ல இருந்து +3 ஆகுதா, +7ல இருந்து +4 ஆகுதா? இதுதான் நம்மளுக்கு கேள்வி. ஓகேவா? அயோடைடு அயோடேட்டா மாறுது. ஸோ இதை பார்க்கும் போதே உங்களால சொல்ல முடியும் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இங்க தேவைப்படுச்சு? 6 எலக்ட்ரான் தேவைப்படுச்சு இல்லையா? அப்ப 2 டைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு 3 எலக்ட்ரான்ஸ் ஒரு மேங்கனீஸும் கொடுத்துச்சுனா தான் 6 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும். அப்ப 7 பிளஸ் இருந்து 4 பிளஸ் மாறினாதான் 7 to 4 எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு மேங்கனீஸும் 3 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துச்சுன்னா எனக்கு இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அதுதான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க. In neutral or faintly alkaline solution, 2MnO4 minus, அதாவது permanganate plus 2H2 plus H2O plus iodide gives 2MnO2 plus 2 hydroxide plus IO3 minus iodate. ஓகே, இந்த ரியாக்ஷன்ல அயோடைடு -1ல இருந்து என்னவா மாறி இருக்கு? +5 மாறி இருக்கு. ஓகேவா? இது ஆக்சிடேஷன். அது நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா மேங்கனீஸ் தான். இந்த மேங்கனீஸ் என்ன ஆகிருக்குன்னு பாருங்க, +7ல இருந்து +4 மாறி இருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருக்கு. 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருக்கு. கரெக்டா? 7 பிளஸ்ல இருந்து 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா 4 பிளஸ் மாறிடும். ஓகே, சோ அப்ப 2MnO4 மைனஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்ப 2 மேங்கனீஸ் இருக்கு. ஒரு மேங்கனீஸ் 3 எலக்ட்ரான்ஸ்னா 2 மேங்கனீஸ் 6 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும். அந்த 6 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிட்டு தான் அயோடேட்டா மாறி இருக்கும் இது. ஓகேவா? சோ +7 to +4 தான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? ஓகே, சோ 92nd கொஸ்டின் பார்க்கலாம். The order of energy observed which is responsible for the color of the complex. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த காம்ப்ளெக்ஸ் உடைய கலருக்கு யார் காரணம் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஆர்டரா சொல்றாங்க பாருங்க. இந்த ஆர்டர் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ்டு, எது அதிகமான எனர்ஜி அப்சர்வ் பண்ணும், எது அதை விட கொஞ்சம் கம்மியா அப்சர்வ் பண்ணும், அதை விட எது கம்மியா அப்சர்வ் பண்ணணும். இங்க EN அப்படின்றது என்னது? எத்திலின் டயமீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பைடென்டேட் லிகாண்ட், கீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னா பைடென்டேட் லிகாண்ட். இங்க பிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா 2 இருக்கு. ஓகே, இங்க ஒரு எத்திலின் டயமீன் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ட்ரிஸ் 3 இருக்கு இல்லையா? சரி, அப்போ இதுல இந்த பைடென்டேட் லிகாண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அதை வச்சு நம்ம கலரை ஈஸியா சொல்ல முடியுமா? பாருங்க, ஆன்சர் 2 கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் 2 எங்க இருக்கு? சி ஃபர்ஸ்ட், கிரேட்டர் ட்ரிஸ் எத்திலின் டயமின் நிக்கல் 2 அயான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது கிரேட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் அப்சர்வ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடியது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை விட ஏ கம்மி. ஏன்? ஏன்னா ஏல 2 எத்திலின் டயமின் இருக்கு. ஓகே, தென் அடுத்தது பில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எத்திலின் டயமின் தான் இருக்கு. ஓகேவா? சோ எத்திலின் டயமின் ஒரு ஸ்ட்ராங்கர் லிகாண்ட், ஹீலேட்டிங் லிகாண்ட், அதை வச்சு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, அப்ப இன்னும் தெளிவா புரியும். Stronger the field strength of ligand, higher will be the energy observed by the complex. என்ன சொல்றாங்க? ஒரு காம்ப்ளெக்ஸ்ல அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய லிகாண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான லிகாண்டா இருக்கும், கார்போனைல், நைட்ரோசைல், இந்த மாதிரி எத்திலின் டயமின், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லிகாண்டா இருந்துச்சுன்னா
அவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி ஆகும், அதிகமா அப்சர்வ் ஆகும். ஹையர் வில் பி த எனர்ஜி அப்சர்வ்டு, அதிகமான எனர்ஜி அப்சர்வ் பண்ணுன்னு சொல்றாங்க. En has a stronger field strength than H2O according to spectrochemical theories. So எத்திலீன் டயமின் பொறுத்த வரைக்கும் வாட்டரை விட அது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் தியரிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃப்ளூரைன் அயோடைட்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், கார்போனைல் வரைக்கும் எல்லாத்தையுமே சைனைடு கார்போனைல் இதெல்லாம் ஸ்ட்ராங் லிகான்னு சொல்லுவோம். ஹாலஜன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வீக் லிகான்ஸ்லயே வந்துடும் இல்ல, டயோசைனைடோ அயோடைடு புரோமைடு ஃப்ளோரைடு இந்த மாதிரி ஃப்ளூரைடு எல்லாமே. சரி, ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் தியரிஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை வச்சு யாரு ஸ்ட்ராங் லிகாண்டு அவங்க அதிகமான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க தெளிவா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆர்டர் நிக்கல் ஸ்ட்ரிஸ் எத்திலின் டயமின் காம்ப்ளெக்ஸ்க்கு எனர்ஜி அதிகம், அதை விட பிஸ் எத்திலின் டயமினுக்கு கம்மி, அதை விட மோனோ எத்திலின் டயமினுக்கு இன்னும் கம்மின்னு சொல்றாங்க. ஓகே தானே? ஃபைன். 93rd question. Compound X on a reaction with O3 followed by zinc water. So ஓசோன் கூட ரியாக்ஷன் பண்றோம். எக்ஸ்னு ஒரு காம்பவுண்ட், அது என்ன காம்பவுண்ட் தெரியாது. அந்த காம்பவுண்ட் என்ன பண்ண போறோம், ஓசோன் கூட ரியாக்ட் பண்ண போறோம். ஃபாலோட் பை அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஜிங்க் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். கிவ்ஸ் ஃபார்மால்டிகைட். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குதா, ஃபார்மால்டிகைட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சோ இப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் வந்திருக்கும், என்னது ஓசோனலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்போ ஃபார்மால்டிகைட் கிடைக்கும் அப்படின்னு இல்லையா? சரி, 2-methyl propanol as product. சோ பாருங்க, ஃபார்மால்டிகைடையும் 2-methyl propanolயும் ப்ராடக்டா கொடுக்குது. அப்படின்னா காம்பவுண்ட் எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் கேட்கறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சோ 2-methyl propanol ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபார்மால்டிகைட் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா 3-methyl butadiene இருந்து வந்துச்சு. எதுல இருந்து வந்துச்சு? 3-methyl butadiene. ஓகேவா? CH3 CH3 இது கூட ஒரு H இருக்கும், சிங்கிள் பாண்ட் CH2, சாரி இங்க CH தான் வரும் இல்லையா? ஓகே, CH2 ஃபைன். 1 2 3 4. இதை வச்சு பார்க்கும்போது 2-methyl-3-butene அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆர் எங்க இருந்து நம்பர் கொடுக்கணும், நான் கொடுத்த நம்பர் கரெக்டா? சரி, ஃபர்ஸ்ட் திங் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கிறது. ஓகேவா? ப்ரியாரிட்டி இங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா டபுள் பாண்டுக்கு கொடுக்கணும். ஸோ 1 2 3 4. சோ இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா 11th உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் உடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேபிள் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ல கார்பாக்சிலிக் ஆசிட் சல்போனிக் ஆசிட் இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிசீடிங் ஆர்டர் வரும் இல்லையா? சோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. சப்ஸ்டிடியூஷனை விட அல்கைல விட யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? சோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு சொல்றோம். தேர்ட்ல மெத்தில் 3-methyl-1-butene அப்படின்னு சொல்றோம், ஆர் பியூட்டின். ஓகே, சோ இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு ஓசோனலிசிஸ் பண்றாங்க. ஓசோனலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், டபுள் பாண்ட் பிரேக் ஆகுமா? பிரேக் ஆகிட்டு இது கூட ஒரு ஆக்சிஜன் இது கூட ஒரு ஆக்சிஜன் சேரும். அப்ப பாருங்க 1 2 3 3 கார்பன் இருந்தா ப்ரோபனல் இல்லையா, ப்ரோபனால்டிஹைட். அதுல செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, அதனால இது என்னது 2-methyl propanaldehyde அப்படின்னு சொல்லாமா, 2-methyl propanol. ஓகே, இங்க HCHO தெரியுதா? CH2O அப்படின்னு பாக்காதீங்க, இங்க பாருங்க HCOH. இது என்னது? HCHO ஃபார்மால்டிகைட் தானே, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா ஃபார்மால்டிகைட் ஆர் மெத்தனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. ஐயூபிஏசி என்ன சொல்லுவோம், மெத்தனல். மெத்தனால் இல்லப்பா, மெத்தனல். ஓகே, சோ அப்ப இதை வச்சு பார்க்கும்போது டெர்மினல்ல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா தான் நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ணி ஒரு பக்கம் ஆல்டிஹைடையும் இன்னொரு பக்கம் கீட்டோனையும் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? சரி, ஆல்டிஹைடை ஃபார்ம் பண்ண முடியும். சரி, சோ இதை வச்சு ஈஸியா சொல்லலாம். இன்கேஸ் கீட்டோனை கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு அல்கைல் குரூப்போ, இங்க ஹைட்ரஜனுக்கு பதிலா அல்கைல் குரூப்போ சப்ஸ்டிட் ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு கீட்டோன் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க ஆப்ஷன்ல என்ன சொல்லிருந்தாங்க, ஃபார்மால்டிஹைட் ப்ரோபனல் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சோ ஃபார்மால்டிஹைட் கிடைக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்மால்டிஹைட் கிடைக்கணும்னா இட் ஷுட் பி அ டெர்மினல் அல்கின், லாஸ்ட் கார்பன் டபுள் பாண்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது ஃபார்மால்டிஹைடை கொடுக்கும். ஓகேவா? அன்சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல ரெண்டுமே ஹைட்ரஜனா தான் இருக்கணும். வேற எதுவாவது மெத்திலோ எத்திலோ ஏதாவது ஒரு அல்கைல் சப்ஸ்டிட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப நம்மளுக்கு ஃபார்மால்டிஹைட் கொடுக்காது. ஓகேவா? சரி, சோ அதனாலதான் இந்த ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. 3-methyl-butadiene தான் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஃபைன். சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றேன். 94th question. Given below are two statements. So statement 1 என்ன கொடுத்தாங்க? In Lucas test, primary, secondary and tertiary alcohols are distinguished on the basis of their reactivity with the concentrated HCl and zinc chloride known as Lucas agent. So என்ன சொல்றாங்க? Concentrated HCl உம் zinc chloride ஒன்னா சேர்த்தா இதுக்கு பேர் என்னது அப்படின்னா Lucas reagent சொல்றாங்க. கரெக்டா? ஓகே கரெக்ட். டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், அதை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றான்னு பாருங்க. பிரைமரி ஆல்கஹால் ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ் அண்ட் இமிடியட்லி ப்ரொடியூஸ் டர்பிடிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. தப்பு. டெர்ஷரி ஆல்கஹால் தான் சடனா என்ன பண்ணும், லூகாஸ் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகி டர்பிடிட்டியை ஃபார்ம் பண்ணும். பிரைமரி ஆல்கஹால் ஒன்லி ஃபார்ம்ஸ் ஆன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ஆல்கஹால் ஆர்டினரி டெம்பரேச்சர்ல ரியாக்ட் ஆகாது. சரியா? செகண்டரி ஆல்கஹால் ஒரு 5 to 10 minutesல ஆகும். ஆனா பிரைமரி ஆல்கஹால் ஆகவே ஆகாது. ஒன்லி இட் ஹேப்பன்ஸ் ஆன் ஹீட்டிங். ஹீட் பண்ணா மட்டும்தான் பிரைமரி ஆல்கஹால் ஆகும், டர்பிடிட்டியை கொடுக்கும். பட் இங்க தப்பா கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு, ஆனா ஸ்டேட்மெண்ட் 1 என்னது கரெக்ட். சோ ஆன்சர் என்ன? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஃபைன். லூகாஸ் ஏஜென்ட், லூகாஸ் டெஸ்ட், இதை நீங்க படிச்சிருந்தாலே ஈஸியா இதுல சொல்லிடலாம். சோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கணும், பாத்துக்கலாம். புக்ல படிச்ச அதே 3 மார்க் கொஸ்டின் தான், அதை என்னத்தை பாக்குறது இல்ல. ஃபைன். சோ 95th problem. A 10-liter flask contains 10-liter flask volume கொடுத்திருக்காங்க. 64 gram of oxygen at 27 degrees Celsius. Assume oxygen gas is behaving ideally. Okay, இந்த கேஸ் என்ன பிஹேவ் பண்ணனும்? ஐடியல் பிஹேவியர்னு சொல்றாங்க. அப்ப ஐடியல்னாலே கண்ண மூடிட்டு என்ன எழுதலாம்? PV equal to nRT எழுதலாமா? ஓகே, the pressure inside the flask in bar is, so pressure தான், P தான் क्वेश्चना கேக்குறாங்க. வால்யூம் கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. 10 லிட்டர் பிளாஸ்க்னு சொல்லிருக்காங்க. என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதை நம்ம கிவன் வால்யூமை வச்சு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட் இல்லையா? கிவன் வெயிட் எவ்வளோ? 64 கிராம் பை மாலிகுலர் வெயிட் எதுக்கு? ஆக்சிஜனுக்கு. சோ ஆக்சிஜன் அப்படின்னா ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்ப எவ்வளவு இருக்கும்? ஆக்சிஜன் மாலிகுலுக்கு 32 இருக்கும். சோ 32 by 2, 64 by 32, 2 மோல்ஸ்னு கிடைக்கும். ஓகே, n தெரிஞ்சிருச்சு. ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்க வால்யூம்ல கொடுத்திருக்காங்க, லிட்டர்ல. இந்த மாதிரி எப்பெல்லாம் வால்யூம்ல கொடுத்திருக்காங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன எடுத்துக்கணும்? 0.0831 எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. R is equal to 8.314 வேல்யூ ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஓகேவா? ஜூல்ல கொடுத்திருந்தாங்கன்னா, எதுல? எனர்ஜிய ஜூல்ல கொடுத்திருந்தா மட்டும்தான் நம்ம 8.314 எழுதணும். இன்கேஸ் இதே எனர்ஜிய கலோரிஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா, CAL கலோரிஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா 2 கலோரிஸ்னு சொல்லணும். அப்ப ஆர் வேல்யூவை நீங்க ஒரு 3 வேல்யூ இருக்கு, 4 வேல்யூ இருக்குன்னா 4த்துமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஃபைன். சோ லிட்டர்ல கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஆர் வேல்யூ 0.0831 அப்படின்னு எழுதுறோம். இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? ஆர் தெரிஞ்சிச்சு, n கண்டுபிடிச்சாச்சு. T டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் சொல்லிட்டாங்க. பிளஸ் என்ன பண்ணிக்கணும்? 273 ஆட் பண்ணணும். அப்பதான் என்ன தெரியும்? கெல்வின்ல தெரியும். சோ 300 கெல்வின் எழுதிக்கலாமா? ஃபைன். சோ டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சு. ஆர் வேல்யூ எனக்கு கான்ஸ்டன்ட் மாறாது. n வேல்யூ கிவன் கிராம வச்சு கண்டுபிடிச்சாச்சு. வால்யூம் எவ்வளோனோ அவங்க கொடுத்தாங்க. P ஈக்குவல் டு, அப்ப ஃபார்முலா என்ன பண்ணலாம்? மாத்தி எழுதலாமா? nRT by V. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஜஸ்ட் P ஈக்குவல் டு nRT by V கொடுத்து கிவன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பண்ணிடலாமா? ஓகே, சோ பாருங்க 64 by 32, அது என்னது? என்னுடைய வேல்யூ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க. ஆன்சர் 2 வருமா? இன்டு ஆர் வேல்யூ 0.0831 இன்டு டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு, 300 கெல்வின் பை வால்யூம் 10 லிட்டர் இருந்துச்சு, சோ 10. சோ 0 அடிச்சிடலாம், 30 மட்டும் இருக்கும். இங்க மல்டிபிள் பண்ண வேண்டியதா இருக்கும். இது 2 வரும் இல்லையா? சோ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? 4.9 bar pressure. So pressure of oxygen gas inside the flask, அந்த flask குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸ் உடைய பிரஷர் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 4.9 bar ன்னு சொல்லணும். ஓகேவா?